துறைமுகத்தில் 111 ஏசி சாதனங்கள் திருட்டு போயிருந்த நிலையில் இது தொடர்பாக 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தி. சென்னை துறைமுகத்தில் இருந்து இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. கொல்கத்தா சென்ற பின்பு ஏசி சாதனங்கள் கையாளப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதில் 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது பற்றி கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மணிவர்மன் இணைகிறார். மணிவர்மன், விவரங்கள். சென்னை துறைமுகத்திலிருந்து கொல்கத்தாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்த கண்டெய்னர் பெட்டகத்தில் இருந்த ஏசி திருடப்பட்டிருப்ப சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக 111 டைக்கன் நிறுவனத்தின் ஏசி பெட்டகத்தை உடைத்து அதில் திருடப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை எர்ணாவூர் மணலி விரைவு சாலை பகுதியைச் சேர்ந்த சபரி இவர் டிரான்ஸ்போர்ட் நடத்தி வருகிறார். இந்நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் அன்று டிரான்ஸ்போர்ட் மூலம் ஆந்திர மாநிலம் தடாவிலிருந்து 160 டைக்கன் ஏசி பாக்ஸ்களை கண்டெய்னர் பெட்டகத்தில் ஏற்றி சென்னை துறைமுகத்தில் கொண்டு வந்தனர். இதனை அடுத்து சென்னை துறைமுகத்திலிருந்து கொல்கத்தாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. கொல்கத்தாவுக்கு சென்ற கண்டெய்னர் பெட்டி திறந்து பார்த்தபொழுது 160 ஏசி பாக்ஸில் 111 ஏசி காணவில்லை என்று தெரிய வந்தது. இது குறித்து அதிர்ச்சி அடைந்த அந்த நிறுவனத்தினர் உடனடியாக எண்ணூரில் உள்ள சபரி நிறுவனத்திற்கு தகவல் தெரிவித்தனர். இதனை அடுத்து சபரி எண்ணூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு லாரியின் GPS கருவியை வைத்து தீவிரமாக விசாரணையில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து திருவாரூர் மாவட்டம் செய்த வலங்கைமான் பகுதியைச் சேர்ந்த நெடுமாறன், திருவொற்றியூர் சத்தியமூர்த்தி நகர் பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ், திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த இளமாறன் உள்ளிட்ட 6 பேரை கைது செய்துள்ளனர். மேலும் தலைமறைவாக இருக்கும் 2 பேரை தீவிரமாக தேடி வருகின்றனர். இவர்கள் ஏசியை இங்கிருந்து மணலி புதுநகரில் கொண்டு சென்று அங்கிருந்து கோடம்பாக்கத்திற்கு எடுத்து சென்று அங்கு 45,000 ரூபாய் மதிப்புள்ள ஏசியை 25,000 ரூபாய்க்கு விற்பனை செய்வது தெரிய வந்தது. இதனிடத்து அவர்களிடம் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு தற்பொழுது அவர்கள் 18 லட்சம் ரூபாய் வரை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மேலும் இது குறித்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மணிவர்மன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.